ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி குப்பைமேனி கீரை பொரியல் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குப்பைமேனி கீரை இது எல்லோரும் பார்த்துருப்பீங்களா என்னன்றது தெரியல. இது சாதாரணமாக நம்ம ஃப்ளாட்டில் வயல்வெளியில் தானாகவே முளைக்கிற ஒரு வகை கீரை இது. இந்த கீரையை குப்பை மாதிரி குப்பையில் கிடந்தாலும் மேனி அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு மெடிசினல் பிளான்ட் இது. இது சளியை உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சின்னா சளியை போய்க்கிறோம். இது முகத்தில் பருவு இருந்துச்சுன்னா இதை கசக்கி இது சாறு எடுத்து அந்த பருகு மேலே போட்டிங்கன்னா பருகு போயிடும். கழுத்தில் கருப்பு வருதில்ல, அந்த கருப்பெல்லாம் போயிடும். இது உள்ளுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மேலே அலர்ஜி சம்மந்தமாகப்பட்ட எல்லா நோயுமே போயிடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்தது இந்த குப்பைமேனி கீரை. இதை யாரும் இனிமேல் கிடச்சா விடாதீங்க. இதை அழகாக பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். கீரையை இந்த மாதிரி தனித்தனியாக இந்த தண்டுலேருந்து கீரையை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை கழுவணும். ஏன்னு வச்சிங்களேன், இதில் பூச்சே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு பூச்சி இனம் அதில் இழைஞ்சிருக்கும். அதுக்காக நான் எந்த கீரை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவிட்டோன்னா நமக்கு பயம் இல்லாமல் ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு அந்த குப்பைமேனி கீரையை எடுத்துக்கணுங்க. இது சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க, சுகர் பார்டரில் வந்தவங்க, அதுக்காக தாங்க இன்றைக்கி நான் சமைச்சு சாப்பிட்றேன். எனக்கு பார்டரில் இருக்குது சுகர்னு சொன்னாங்க டாக்டர். அதுக்காக நான் இது குப்பைமேனி கீரையை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்குங்க. குப்பைமேனி கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய் போதும். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகை வெடிக்க விட்டு வரமிளகாய் வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி உப்பு போட்டு உப்பு கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை எடுத்து கொட்டி வதக்கணும். இது பாருங்க, வெங்காயம் மிளகாய் கடுகு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்க, இவ்வளோ தண்ணி போதுங்க. இதில் நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஏற்கனவே நான் ஆட் பண்ணி இருக்கேன். இது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கீரை எடுத்து வதக்க வேண்டியதாங்க. கீரை தண்ணி நல்லா கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறம் கீரை அள்ளி போட்டு, ஏன்னா இது கொஞ்சம் வேகும், நாளிப்பட வேகும். மற்ற கீரை மாதிரி இது கொஞ்சம் ஹார்டாக உள்ள கீரை இது, அதனால் கொஞ்சம் நாள் வேகுங்க. இங்கே பாருங்கள், கீரை வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், இதில் தேங்காயை போட்டு இறக்க வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், குப்பைமேனி கீரை பொரியல் ரெடி. ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் சுட சுட சாதம், தக்காளி கொத்தமல்லி ரசம், சுண்டைக்காய். இதை நாங்கள் பெரட்டல் சொல்லுவோம். பொரியலும் இல்லை, வறுவலும் இல்லை. இது கொஞ்சமாக தேங்காய் சோம்பு போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு சுண்டைக்காய் இப்படி பெரட்டின மாதிரி வச்சோன்னா இது சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். சுண்டைக்காய் பெரட்டல், குப்பைமேனி கீரை பொரியல், கெட்டி தயிர், ஊறுகாய். இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு. ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.